சிவசிவா அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஜனனி மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக வரவேற்கிறேன். வெல்கம் டு அவர் ட்ரஸ்ட் சேனல் மேடம். ஒன் செகண்ட் வெல்கம் பண்ணிக்கிறேன். செகண்ட் டைம் ஸ்பீச் பண்ண வந்திருக்கீங்க. ஆக்சுவலா ஊரு நான் மாத்தி திருப்பூர்னு போட்டிருப்பேன். ஸோ இந்த ஒரு டைம் சென்னையில இருக்காங்க மேடம். ஆக்சுவலி அங்கிட்டு வெக்கேட் ஆகி சென்னையில நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சென்னையில இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா கான்டாக்ட் என்ன பண்ணீங்கன்னா நான் மேடம் ரெஃபரன்ஸ் கொடுப்பேன். தேங்க்யூ. நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் மேடம் டாபிக் சொல்லி. தேங்க்யூ சார். ஹாய் எவ்ரி ஒன், நான் ஜனனி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா ஆர்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் இன் ரிலேஷன்ஷிப். எல்லா ரிலேஷன்ஷிப்லயுமே மெயினா நான் பாக்குறது ஆஸ் அ கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் நான் பாக்குற கிளைண்ட்ஸ் ஆகட்டும், அண்ட் தென் என்னோட ஃபேமிலிஸ், அண்ட் தென் நிறைய என்னை சுத்தி இருக்க பீப்புள் கிட்ட நான் பாக்குறது என்னன்னா கம்யூனிகேஷனால ரிலேஷன்ஷிப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அந்த கம்யூனிகேஷன் எப்படி பெட்டரா பெட்டரா இருந்தா இருக்கும், என்னென்ன டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண நம்ம ரெகுலரா நம்ம பண்ற சின்ன சின்ன கம்யூனிகேஷன்ல கூட இன்னும் எஃபெக்டிவா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு கப்பல் இருக்காங்க அப்படின்னா அந்த கப்பலுக்கு ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் அப்படின்போம். ஸோ அந்த ஃபவுண்டேஷன்ல நிறைய இடத்துல ஆஹ் பிரேக் இப்ப ஆயிட்டு இருக்கு. நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அந்த கம்யூனிகேஷன் பிரேக் ஆகுது அப்படிங்கறதுனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கு, ஆர்கியூமெண்ட்ஸ் பெருசாகுது, லாங் டேர்ம் சைலன்சஸ் கிரியேட் ஆகுது. ஸோ இதனால ஒரு கப்பல் ஆகட்டும், ஒரு ஃபேமிலியில அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் இல்லாம அவங்களோட சில்ட்ரன்ல இருந்து எல்லாருமே அஃபெக்ட் ஆகுறாங்க. ஆஸ் அ சைக்காலஜிஸ்டா நான் பார்த்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஸோ அதை தான் நான் எனக்கு உங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ ஒரு கம்யூனிகேஷன் எப்பவுமே ஓப்பனாகவும் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் இருக்கணும். நம்ம ஆஸ் ஒரு பார்ட்னரா இருக்காங்க அப்படின்னா அந்த பார்ட்னர் என்ன சொல்றாங்க அப்படிங்கறது நம்ம பேசுறத கேட்கணும், அவங்க வேல்யூ பண்ணணும். அண்ட் நம்ம ஒரு பார்ட்னர் கிட்ட பேசுறப்போ ஓகே இவங்க கிட்ட நான் இதை ஷேர் பண்ணா இது பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இல்ல எனக்கு சேஃபா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரணும். அந்த ஃபீல் இப்ப இருக்க கப்புள்ஸ்ல நிறைய பேர் நம்ம கொடுக்க தவறிடுறோம். ஒரு ஹெல்தியான கப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஹெல்தியான கம்யூனிகேஷன் இருக்கு அப்படின்னா அந்த இதுல கப்புள்ஸ் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்னா ஒரு எனிமி மாதிரி எல்லாம் கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசினா எப்படி இருக்குமோ நான் எதை வேணாலும் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதுதான் ஒரு ஹெல்தியான கான்வர்சேஷன் ஒரு கப்புளுக்குள்ள இருக்கணும். ஆனா நிறைய இடத்துல என்ன ஆகுதுன்னா நீ பெருசா நான் பெருசா இல்ல, ஒரு கம்யூனிகேஷன் நம்ம பண்றோம் அப்படின்னா நம்மளும் ரெண்டு பார்ட்னர்ஸும் ஒரே சைட்ல இருந்து என்ன ப்ராப்ளமோ அதை சால்வ் பண்ணணும். பட் ஆனா இப்ப எப்படி போயிட்டு இருக்குன்னா நீ ஒரு டீம் நான் ஒரு டீம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அப்போ யாரு கரெக்ட் யாரு தப்புங்கிறதா பொறுமை ஒழிச்சு எதுக்கு சரியான ஒரு அப்ரோச் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறது நிறைய இடத்துல நம்ம பாக்குறது இல்ல. எப்பவுமே நம்ம ஒரு கான்ஃபிளிக்ட் வருது அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை நம்ம எப்படி அது மூலியமா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க க்ரோ பண்றது அப்படிங்கிறத பார்க்கணும். நீ எனக்கு சரின்னு அக்ரி பண்ணணும், நான் உனக்கு நீ எனக்கு நீ சரியா இருக்க நான் தப்பா இருக்கேன்னு நான் என்னால அக்ரி பண்ண முடியாது அப்படிங்கிறது இல்லை. நம்ம எதை பத்தி பேசுறோமோ அதுதான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம நார்மலா கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ் நிறைய கப்புள்ஸ்ல நான் பாக்குறதுல என்னென்ன கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குன்னா ஒரு ஒரு இடத்துல கிரிட்டிசிசம் இருக்கும். எப்படி இருக்கும்னா ஒரு கான்ஸ்டன்டா ஒரு பர்சன் இன்னொருத்தரை அக்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது, உன்னாலதான் இந்த ப்ராப்ளம் இருக்கு, இதனாலதான் ஒரு என்ன ஒரு பிரச்சனை நடந்தாலும் உன்னாலதான் நடந்துச்சு அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா அடுத்த பர்சன் ஒரு பர்சனல் அட்டாக் மாதிரி இருக்கும். அப்போ அவங்க இன்னொரு ப்ராப்ளம் என்ன இருக்கு அப்படின்னா என்ன ஒண்ணு சொல்ல வந்தாலும் அந்த இடத்துல டிஃபென்சிவா போகுது. அப்போ யாராச்சும் ஒரு ப்ராப்ளம் இப்போ உங்ககிட்ட எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்ல வந்தா அது பிரச்சனைன்னு பார்க்காம நீ எப்படி என்ன சொல்லலாம், நான் அந்த பிரச்சனையெல்லாம் நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு டிஃபென்சிவா போகிறது. அந்த மாதிரி டிஃபென்சிவா போறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஃபைட்ஸை தான் தோண்டுமா ஒழிஞ்சு நம்ம ஒரு கப்புள்ஸ்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் க்ரோ ஆகாது. ஸோ அந்த டைம் நம்ம க்ரோத்தை கம்மி பண்ற மாதிரி இருக்கும். இன்னொரு டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் என்னன்னா ஸ்டோன் வாலிங். அந்த ஸ்டோன் வாலிங் அப்படின்னு பார்த்தோம்னா என்னன்னா ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா ரெண்டு கப்பலும் பேசாம ஒருத்தர் பேசிட்டு இருப்பாங்க, இன்னொருத்தர் ரொம்ப சைலண்டா போயிட்டு இருக்குது, அதான் ஸ்டோன் வாலிங் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நான் பேசாம தான் இருந்தேன். நான் யாரையும் நான் நாங்க ஒரு சண்டை நடந்திருக்கு, நான் எங்க பார்ட்னரை நான் சண்டை போடல, திட்டல, நான் கத்தல, நான் அமைதியா தான் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இன்னொரு பார்ட்னர். பட் ஆனா பார்ட்னருக்கு எப்படி இருக்கும்னா என்னோட எமோஷன்ஸ் வேலிட் இல்லை, என்னை அவாய்ட் பண்றாரு, என்ன அவர் பிடிக்கல போல. இது என்ன ஆகும்னா ரெண்டு கப்புள்குள்ளேயும் ஒரு எமோஷனல் டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண வைக்கும். அதே மாதிரி இன்னொருத்தருக்கு என்னன்னா ஒரு ரிசன்மெண்ட் கிரியேட் ஆயிரும்.
நெக்ஸ்ட் வந்து ஒரு பாசிவ் அக்ரெஷன். மீது எப்படி இருக்குன்னா, ஓகே நம்ம ஏதோ ஒரு இது கேட்கிறோம், நீங்க ஃபைனா ஒருத்தர் வந்து ஓகேவா கூட இல்லை அப்படின்னா, ஐம் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தது. ஒரு உண்மையா ஒண்ணு இருக்கும். பட் ஆனா அந்த இடத்துல வந்து அவங்களோட ஒரு கோவத்தை வந்து இன்டைரக்டா எக்ஸ்பிரஸ் பண்றது. சோ இது என்ன பண்ணும்னா ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் கொண்டு வரும். அதே மாதிரி மிஸ்ட்ரஸ்டையும் கிரியேட் பண்ணும். அண்ட் தென் வந்து என்னன்னா அவாய்டன்ஸ் கம்யூனிகேஷன் அப்படிம்பாங்க. அப்போ என்னன்னா அந்த பிரச்சனைய பத்தின ஒரு இஷ்யூஸ பத்தி இக்னோர் பண்ணிட்டு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்டா வந்து ஒரு எக்ஷன்ஸ் மேல இது பண்ற மாதிரியே இருக்கும். இஷ்யூஸ் இக்னோர் பண்ணிட்டு இன்னொருத்தர் தப்புங்கிற மாதிரியே இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா கான்ஃபிளிக்ஸ் வந்து எப்பவுமே சால்வே ஆகாது. இது ஒரு அன்ரிசால்வ்டு கான்ஃபிளிக்ஸாவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா லேக் ஆஃப் லிசனிங். ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா இன்னொருத்தர் அதை கவனிக்காம ஒரு மொபைல் பார்த்துட்டு இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல இப்ப இருக்க மேக்சிமம் வந்து என்னன்னா இவங்க ஒருத்தர் வந்து ஒரு கப்பலுக்குள்ள பேசிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா இல்ல. அந்த இடத்துல ஒரு பேசுறாங்க அப்படின்னா ஒரு மொபைல் வச்சுட்டோ ஒரு லேப்டாப் வச்சுட்டோ சொல்லுன்னு கேக்குறப்போ அடுத்து இன்னொரு பர்சன் வந்து நான் சொல்றேனா இல்லையா, நான் விசிபிளா இருக்கனா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே இருந்துரும். சோ இதெல்லாம் நம்ம தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, சோ இது ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் தென் நம்ம எப்படி லிசன் பண்ணணும், என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். லிசனிங்னா என்ன? நம்ம நிறைய பேர் வந்து நம்ம லிசன் பண்றது அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ரிப்ளை பண்றதுக்காக தான் நம்ம லிசன் பண்றோம். பட் ஆனா ட்ரூலி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக தான் லிசன் பண்ணணும். லிசனிங் அப்படிங்கிறது அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிற வார்த்தைகள்ல மட்டும் கிடையாது. அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க, அந்த வேர்ட்ஸ்க்கு பின்னாடி என்ன எமோஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கணும். ஒரு பார்ட்னர் வந்து நீ என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னொரு பார்ட்னர் என்ன சொல்லுவாங்க, இல்ல நம்ம நேத்து தானே மூவி வாட்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்றது வந்து அது கரெக்டா இருக்காது. இது வந்து ஒரு டிஃபென்சிவ் லிசனிங் அப்படின்னு அந்த வேர்ட்ஸ் பார்ட்னர் பி வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு வேர்ட்ஸை கேட்டிருந்திருக்காங்க. ஆனா அவங்க அதுக்கு பின்னாடி என்ன எமோஷன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கறது மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு பின்னாடி என்ன எமோஷன்ஸ் இருந்துச்சு, அவங்க வந்து லோன்லியா இருந்திருக்காங்க. சம்வேர் அது எமோஷன்ஸ் மிஸ் பண்ணி இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரா ஏதோ ஒண்ணு கிடைக்கல அப்படிங்கறத அங்க சொல்ல வராங்க. அப்ப அப்புறம் பெட்டரான ரெஸ்பான்ஸ் என்னது பண்ணலாம், ஏன் உனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு, என்ன ஆச்சு அப்படிங்கறது நம்ம கேட்கிறப்போ அந்த பார்ட்னர் வந்து ஓகே நான் ஃபீல் பண்றது அவங்க கேக்குறாங்க, நம்மளோட ஃபீலிங்ஸ் அக்னாலேஜ் பண்றாங்க, என்னோட ஃபீலிங்ஸ்க்கு வேலிடேஷன் இருக்கு, ஐ எம் ஹர்ட், ஐ எம் லவுட் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ நம்ம கம்யூனிகேஷன் நம்ம வந்து பெட்டர் ஆகுறதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கு அப்படின்னா ஆக்டிவ் லிசனிங், ரிஃப்ளெக்டிவ் லிசனிங், ஃபீலிங்ஸ் வேலிடேட்டிங் அண்ட் ஆஸ்கிங் கிளாரிஃபைங் கொஸ்டின்ஸ். ஆக்டிவ் லிசனிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு கம்யூனிகேஷன் நடந்துட்டு இருக்கு, ஒரு பார்ட்னர் கிட்ட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஃபுல் அட்டென்ஷன் கொடுக்கறது. அப்போ அவங்க இப்போ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க அப்படின்னா அது பாதிலேயே வந்து நம்ம இன்டரப்ட் பண்ணாம அவங்களை ஃபுல்லா சொல்ல விட்டு அதுக்கப்புறம் நம்ம கேட்கறது. அந்த ரிஃப்ளெக்டிவ் லிசனிங்னா என்னன்னா நம்ம அவங்க சொல்றதை கேட்டுட்டு ஓகே நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்டிங்ல ரீஃப்ரேஸ் பண்றது. ஓகே நான் இப்ப வந்து நான் உன்னை நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்லைன்னா அப்போ நம்ம 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்கிறியா, நீ என்ன சொல்ல வர அப்படிங்கறத கூட நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து வேலிடேட் ஃபீலிங்ஸ். ஓகே நான் உனக்கு வந்து இது வந்து ரொம்ப நீ தனியா தான் இருக்க, இது ரொம்ப ஹார்டா இருக்கும் அப்படின்னு அவங்களோட ஃபீலிங்ஸ் அக்னாலேஜ் பண்றது. நெக்ஸ்ட் வந்து ஆஸ்க் கிளாரிஃபைங் கொஸ்டின்ஸ். ஓகே நீ வந்து தனியா இருக்கேன்னு சொன்னா நீ வேற என்ன மீன் பண்ற, எக்ஸாக்டா உனக்கு வேற எப்படி வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செக் இன்டென்ஷன்ஸ். இது என்னன்னா நீ வந்து எனக்கு நான் உனக்கு நான் லிசன் பண்ணா போதுமா, இல்ல நான் உனக்கு ஒரு சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணணுமா, அந்த மாதிரி நம்ம கேட்கறதா வந்து செக் இன்டென்ஷன். இது நம்ம டெய்லியும் ஒரு சின்ன டிப் வந்து நம்ம டெய்லியும் ஃபாலோ பண்ணா பெட்டரா இருக்கும். அது என்ன அப்படின்னா ஒரு பார்ட்னர் கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ உங்களோட மொபைல் ஒரு இம்பார்ட்டன்டான இது பேசுறீங்க அப்படிங்கிறப்போ உங்க மொபைலை தள்ளி வச்சுட்டு உங்க கான்வர்சேஷன் இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். நிறைய இடத்துல வந்து நான் சைலண்டா போனா பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஒரு பார்ட்னர் வந்து சைலண்ட் ஆகும் போது அது இன்னொருத்தருக்கு கண்டிப்பா அது வந்து ஹர்ட்டிங்கா தான் இருக்கும். நிறைய சைலன்ஸ் அப்படிங்கறத வந்து பாக்குறப்போ நம்ம வந்து ஒரு சண்டை போட்டிருக்கோம், அந்த இடத்துல நான் கூல் டவுன் ஆயிட்டு இருக்கேன், அப்போ நீ என்கிட்ட வந்து சைலண்டா இருக்க, அந்த டைம்ல இஷ்யூஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணியாச்சு, ரிசால்வ் ஆயிட்டு இருக்கு, எனக்கு கூலிங்க்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிறப்போ சைலன்ஸ் வந்து பெட்டரா இருக்கும். பட் ஆனா ஒரு ப்ராப்ளம் நடக்குது, அதுக்கு சொல்யூஷனே வந்து சைலன்ஸ் தான் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு எமோஷனல் சட்டவுன் நடக்கும். அதே மாதிரி நடந்துட்டே இருக்கும்போது ஒரு பார்ட்னருக்கு இன்செக்யூரிட்டி கிரியேட் பண்ணும், ரிசன்மெண்ட் கிரியேட் பண்ணும். இவன் உண்மையாலுமே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு வொர்த் தானா, நான் இந்த இதுல வந்து லவுடா இருக்கேனா இல்லையா, என் பார்ட்னருக்கு என்னோட வேல்யூ புரியுதா இல்லையா, எனக்கு பிடிக்கல போல அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபீலிங்ஸை வந்து கிரியேட் பண்ணும்.
நிறைய இடத்துல வந்து ஒரு பார்ட்னர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க. ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, ஒரு 1 மந்த் பேசிக்காம இருக்கிறது, 2 மந்த்ஸ் பேசிக்காம இருக்கிறது, இல்ல 10 டேஸ் பேசிக்காம இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கும். சோ அது வந்து என்னன்னா, நான் இந்த ப்ராப்ளம பத்தி நீ ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த இஷ்யூவ நீ அட்ரஸ் பண்ண போனேன்னா, நான் உன்கிட்ட 1 மாசம் பேச மாட்டேன். அப்படிங்கிறப்போ, அதர் பெர்சன் எப்படி இருக்கும்? சோ அதர் பெர்சனுக்கு வந்து அந்த நான் சண்டை போடல, நான் பேசாம தானே இருக்கேன் அப்படிங்கிறத விட, அதுக்கு சண்டையே பெட்டரா இருந்திருக்குமே. அத பேசாம இருக்கு. அந்த சைலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பனிஷ்மென்ட் தானே. அதையும் நம்ம தனியா தானே விட்டுட்டு போறோம். சோ இந்த மாதிரி இருக்கும்போது சைக்காலஜிக்கலா என்ன இதாகும் அப்படின்னா, நிறைய இன்னொரு பார்ட்னருக்கு வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா, அன்ஸ்போக்கன் எமோஷன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்க வந்து எனக்கு வந்து அதர் பெர்சன் என்ன கேர் பண்ணிக்கல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த இது என்ன ஆகும்னா, ஒரு அவாய்டன்ஸா கிரியேட் ஆகும். சோ அது கொஞ்ச நாள்லயே என்ன ஆகும்னா, 2 பேத்துக்கும் ஒரு டிஸ்கனெக்ஷன் கிரியேட் ஆயிரும். அப்போ நம்ம அத நம்ம பேசாம இருக்கறக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த சைலன்ஸ்க்கு நேம் பண்ணலாம். மேபி நான் வந்து இன்னைக்கு ஆஃபீஸ்ல வந்து நான் டென்ஷனா வந்திருக்கேன். அதனால நான் இன்னைக்கு கொஞ்சம் சைலன்ட்டா இருக்கேன். மேபி நம்ம இந்த இஷ்யூ பத்தி நம்ம நாளைக்கு பேசலாம். அந்த சைலன்ஸ்க்கு ஒரு நேம் குடுங்க. உங்க சைலன்ட்டா இருக்கறக்கு, உங்க சைலன்ஸ்க்கு நெறைய மீனிங் இருக்கலாம். ஆனா அது எல்லாமே உங்க பார்ட்னருக்கு புரியாது. அப்போ உங்க சைலன்ஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத நீங்க சொன்னா தான், அந்த பார்ட்னருக்கு அதோட மீனிங் தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா, அத பத்தியும் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுங்க பார்ட்னர் கிட்ட. கம்யூனிகேஷன் ஸ்பேஸ். இது என்னன்னா, எனக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப நான் மூட் ஆஃப்ல வந்துருக்கு. எனக்கு ஒரு 1 ஹவர் குடு. நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கூல் டவுன் ஆயிட்டு நான் உன்கிட்ட வந்து பேசுறேன். அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். அதுக்கு பதிலா நம்ம வந்து அந்த ஸ்டோன் வாலிங் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணணும். நம்ம வந்து ரொம்ப ஓவர்வெல்ம்டா இருக்கோம் அப்படிங்கிறப்ப நெறைய எமோஷன்ஸ் மேபி நம்ம பார்ட்னர் மேல ஒரு கோவமா இருக்கலாம். இல்ல ஆஃபீஸ் பிரச்சனையா இருக்கலாம். ஃபேமிலி டென்ஷனா இருக்கலாம். என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த இடத்துல நான் வந்து பேசாம நான் அமைதியா நான் வந்து இங்க வந்து பேசுனேன்னா, ஏற்கனவே நான் டென்ஷன்ல இருக்கேன். இந்த டென்ஷனோட என் வீட்ல வைஃப் கிட்ட வந்து பேசணும் அப்படின்னா, அந்த இடத்துல அவ இன்னும் ஏதாச்சும் சண்டை போடுவா. பிரச்சனை பெருசாகும். அந்த இடத்துல நான் சைலன்ட்டா போய்க்கிறேன் அப்படிங்கிறது, நான் எதுவுமே பேசாம இருக்கேன் அப்படிங்கிறது அந்த ஸ்டோன் வாலிங். அத இக்னோர் பண்ணிட்டு எனக்கு திங்க் பண்றதுக்கு டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அண்ட் தென் சைலன்ஸா இருக்கும்போது இன்னொரு பார்ட்னர் என்ன சொல்லலாம்னா, அவங்க கிட்ட நம்ம பேசாம இருக்கிறப்போ, நம்ம திங்ஸ் எல்லாம் பைல் அப் ஆயிட்டே தான் போயிட்டு இருக்கு. நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆயிட்டே இருக்கு. அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும். ஒரு ஹெல்தியான ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ப வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். பட் ஆனா சைலன்ட் வால்ஸ் வந்து என்ன பண்ணும்னா, அந்த ரிலேஷன்ஷிப்பையே டிஸ்ட்ராய் பண்ணிரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மிஸ்கம்யூனிகேஷன் ட்ராப்ஸ். நம்ம வந்து நெறைய இடத்துல வந்து நம்ம என்ன சொன்னோமோ, அதனால நம்ம வந்து ப்ராப்ளம் வருதுல்ல. நம்ம எப்படி சொன்னோம்? எங்க சொன்னோம்? யார்கிட்ட சொன்னோம்? அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து நெறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அது வந்து நம்ம பேசுற டோன் ஆகட்டும், டைம் ஆகட்டும், நம்ம என்ன கான்டாக்ட்ஸ் பேசியிருக்கோம், நம்ம எப்படி அந்த அதர் பெர்சன் எப்படி அத ரிசீவ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஃபைட்ஸ், ஆர்குமெண்ட்ஸ் ஆகுறதெல்லாம் இருக்கும். நார்மல் எக்ஸாம்பிள்க்கு நம்ம வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து ஓகே ஃபைன் அப்படின்னு அனுப்பலாம். அந்த இத படிக்கிறவங்க ஓகே ஃபைன். அது எந்த மீனிங்ல வேணா அத வந்து அந்த ஓகே வந்து அனாய்டா படிக்கலாம், டிஸ்கனெக்டடா படிக்கலாம். அது எப்படி வேணாலும் நம்ம இன்னொரு பெர்சன நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம எப்பல்லாம் வந்து நம்ம வந்து நார்மலா வந்து ஒரு கம்யூனிகேஷன் கேப் எப்பல்லாம் வந்து ப்ராப்ளம் வர மாதிரி இருக்கும். அந்த டைம நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, நெறைய இடத்துல வந்து நம்ம வந்து தப்பான இடத்துல பேசுறனால ப்ராப்ளம்ஸ் வரும். தப்பான இடங்கள் மேபி வந்து ஒருத்தர் ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க, டயர்டா இருக்காங்க. அப்படிங்கிறப்ப நம்ம போய் நார்மலா ஒரு விஷயத்த பேச போனா கூட அது வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட்ல முடியறதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லாவே இருக்காங்க. பட் ஆனா ஒரு ஒரு ஹார்ஷான டோன்ல யூஸ் பண்றோம். ஒரு பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுறாங்க. அப்படிங்கிறப்போ அது வந்து ப்ராப்ளம்ல கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம கிளாரிஃபை பண்ணாம அஷ்யூம் பண்ற இடத்துலயும் வந்து மிஸ்கம்யூனிகேஷன் நடக்கும். அந்த நெறைய இடத்துல ப்ராப்ளம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, எமோஷனல் இஷ்யூஸ வந்து டைரக்ட்டா பேசாம டெக்ஸ்ட் மூலியமா பேசுறனால நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. அது வந்து நம்ம ஒரு டோன்ல சொல்லியிருந்திருப்போம். அவங்க ஒரு டோன்ல படிச்சிருந்திருப்பாங்க. சிம்பிளான ஒரு விஷயத்தை நீங்க நீங்க வெரி சிம்பிளா நீங்க சொல்லியிருந்திருப்பீங்க. அது வந்து இல்ல ரொம்ப கோவமா பேசுறாங்க, ரொம்ப அரகன்ட்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்திருந்திருக்கலாம். சோ ஏதாச்சும் ஒரு எமோஷனலா நீங்க ஒரு இஷ்யூல இருக்கீங்க, ஒரு ப்ராப்ளம் இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த இடத்த என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து ஒரு டெக்ஸ்ட்ல வந்து ஃபில் பண்ணாம, ஒரு நார்மல் கால்லயோ, ஒரு டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் வச்சுட்டீங்கன்னா, இன்னும் பெட்டரா இருக்கும். சோ இதெல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு ஒரு சில சின்ன சின்ன டெக்னிக்ஸ் இருக்கு. நம்ம எப்பவுமே வந்து ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ, நம்ம அத ரியாக்ட் பண்ணாம பாஸ் பண்ணலாம்.
அந்த இடத்துல என்ன பண்ணலாம், மேபி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, நமக்கு புரியல, இல்ல நம்மளுக்கு ட்ரிகர் ஆகுது அப்படிங்கிறப்போ, நீங்க என்ன சொன்னீங்கன்னு திருப்பி சொல்ல முடியுமா? அப்படின்னு ஒரு காமான டோன்ல கேட்கும் போதே, சம்வேர் அவங்களும் அதர் பெர்சன் நம்ம ஏதோ ஒரு தப்பா பேசுற மாதிரி இருந்தா கூட, ஏன் இப்படி கேட்கறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் ஒரு சென்ஸ் வரும். நம்மளும் அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து ரைட் டைம்ல நம்ம நம்ம ஒரு கம்மி ஒரு பார்ட்னர் கிட்ட கம்யூனிகேட் பண்றது ரைட் டைம்ல நம்ம கம்யூனிகேட் பண்றோமா அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். நம்ம வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒர்க் எல்லாம் வந்து லேட் நைட்ல பேசாம, இல்ல மார்னிங் வந்து அவசர அவசரமா ஒர்க் கிளம்பிட்டு இருக்கப்ப பேசாம, ஒரு காமான ஒரு டைம்ல வந்து பேசணும். அந்த டைம்ல பேசுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். நம்ம இப்ப பேசலாமா? நீங்க ஃப்ரீ தானா? அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, நமக்கு ஒண்ணு வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம சாஃப்ட்டா ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்க இது ரொம்ப நாளா எனக்கு ஒண்ணு இது பாதர் ஆயிட்டே இருக்கு. நான் அத உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட பேசலாமா? அப்படிங்கிறத பண்ணலாம். அண்ட் தென் நம்ம எப்படி எப்போ நம்ம ஆப்போசிட் பெர்சன் கிட்ட பேசினாலும் ஒரு இஷ்யூவ பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம பேசுற டோன் வந்து ஒரு மைல்டா, ஒரு சாஃப்ட்டா இருந்துச்சுனாவே, நம்ம பேசுறத அவங்க லிசன் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கும் உங்க மதர் இன் லாக்கும் ப்ராப்ளம் இருக்கு. அந்த இடத்துல உங்க மதர் இன் லா கிட்ட ப்ராப்ளம் அப்படிங்கிறது உங்க ஹஸ்பண்ட் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணணும். வந்தோடனே உங்க அம்மானாலதான் எனக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கறத காட்டாம, நான் இன்னைக்கு இதெல்லாம் பண்ணப்போ ஒரு காமான ஒரு டெசிஷன் நீங்க எப்படி இருந்து இன்னைக்கு டே எப்படி போச்சு அப்படிங்கிற காமா இது பண்ணிட்டு, அந்த காமான ஒரு டோன்லயே வந்து எனக்கு இந்த மாதிரி இன்னைக்கு ஒண்ணு பண்ணிட்டாங்க. எனக்கு அது ஹர்ட் ஆச்சு அப்படின்னு அது சொல்லும் போது என்ன ஆகுறோம், நான் உங்களோட டோன் வந்து ரொம்ப ரைஸ் ஆகாம சொல்லும் போது அதர் பெர்சனும் ஓகே அவங்க வந்து அக்யூஸ் பண்ணல. சம்திங் அவங்களுக்கு பேடா ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதனால சொல்றாங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மைண்ட் ரீட் பண்ணாம நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும். இப்போ இன்கேஸ் நீங்க 2 பேரும் நீங்களும் உங்க பார்ட்னரும் பேசிட்டு இருக்கப்ப வந்து நம்ம டோன் வந்து ஹையா போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு கான்வர்சேஷன் தாண்டி ஆர்குமெண்டா போகுது அப்படின்னு தெரிஞ்சாவே எய்தர் ஆஃப் ஒன் வந்து ஓகே அப்படின்னு அந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டு நம்ம போகணுமோ ஒழிஞ்சு ரிலேஷன்ஷிப்பை பாஸ் பண்ணக்கூடாது. அந்த ஆர்குமெண்ட் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் கூட ஓகே நம்ம 2 பேரும் ஒரு பீக் ஆஃப் எமோஷன்ல இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாம் அப்படிங்கறத கொண்டு வரலாம். இல்ல நான் உங்ககிட்ட எப்ப வந்தாலும் இதே ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம போகக்கூடாது. நெக்ஸ்ட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இது என்னன்னா ஸ்பீக் வித்வுட் பிளேம். நம்ம பேச போறோம் அப்படின்னா நம்ம வந்து இன்னொருத்தர் பிளேம் பண்ணாம நம்ம பேசுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு பார்ட்னரை வந்து நம்ம பேசும்போதே வந்து நம்ம பிளேம் பண்ணிட்டு பேசுறோம் அப்படின்னா அந்த பார்ட்னருக்கு எப்படி இருக்கும்னா நம்மள எப்பவுமே வந்து பார்ட்னர் வந்து ஒரு டிஃபென்சிவ் மோட்லயே இருப்பாங்க. அண்ட் தென் இல்லாட்டி ஒரு ஷட் டவுன் ஆயிருவாங்க. அப்படி இருக்கும். எப்ப பார்த்தாலும் இவங்க நம்மள குறைச்சா சொல்லுவாங்க அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறப்போ அது வந்து ஐ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி என்னால இந்த ப்ராப்ளம் எனக்கு இது ஃபீல் ஆச்சு. என்னால இதை வந்து தாங்கிக்க முடியல அப்படிங்கறத சொல்லலாம். ஐ ஸ்டேட்மெண்ட் யூ அப்படின்னு உங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க எப்பவுமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா எனக்கு வந்து இது ஃபுல்லா செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கு. என்னால முடியல அப்படிங்கிறப்போ அப்ப என்ன வரும் அப்படின்னு நெக்ஸ்ட் பார்ட் தான் என்ன வரும், உன்னால முடியலையா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வரும். இல்ல நீ எனக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னா இல்ல அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு டிஃபென்சிவ் மோட்ல போவாங்க. இல்ல ஒரு ஆர்குமெண்டா கிரியேட் ஆகும். சோ இதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான். ஐ ஃபீல், உங்களோட எமோஷன், அதுக்கப்புறம் வென் உங்க சுச்சுவேஷன், அதோட ரீசன் அப்படிங்கறத சொல்லலாம். அதனால எனக்கு ஐ நீட் திஸ் திங் அப்படிங்கறது நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா ஐ ஃபீல் ஹர்ட் வென் யூ செக். நான் நீங்க போன் பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. சம்வேர் என்ன வந்து நான் சொல்றது உங்களுக்கு கேட்காத மாதிரி இருக்கு அப்படின்னு நான் சொல்றதுக்கும், நீ இப்ப எப்ப பார்த்தாலும் போனை பார்த்துட்டே இருக்க அப்படின்னு சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ நீங்க உங்களோட எனக்கு இந்த இது போன் பார்க்காம வேணும் அப்படிங்கறது நீங்க அப்படி டிஃப்ரெண்டா கூட கேட்கலாம். நீ எப்ப பார்த்தாலும் போனை பார்த்துட்டே இருக்கிறங்கிறத நீங்க எப்படி இருக்கிறன்னா, நீ போன் பார்த்துட்டே பேசுற போது நான் பேசுறது உனக்கு கேட்காத மாதிரி இருக்கு. ஐ ஃபீல் டிஸ்டன்ட் இல்ல அன்ஹர்ட். அதனால நம்ம பேசும்போது மட்டும் போன் இல்லாம பேச முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கும், நீங்க போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. நம்ம எப்பவுமே நம்ம அதர் பார்ட்னர் கிட்ட ஒரு பிளேம் பண்றோம், இல்ல வந்து ஒரு சேஞ்ச் வேணும் அப்படிங்கிறப்போ நீ எப்பவுமே இப்படித்தான், உன்னால முடியல, எப்பவுமே உன்னால முடியாது, இல்ல நெவர், ஆல்வேஸ் நெவர் அப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா அந்த வேர்ட்ஸ் வந்து ஒரு சின்ன விஷயத்தையே அது பெருசா காமிக்கும். அண்ட் தென் அதை வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ண முடியும் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இது பேசுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ப்ராப்ளம் இருக்கு, அதை பத்தி நீங்க பேச போறீங்க அப்படிங்கிறப்போ நீங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் காம் ஆயிக்கோங்க. நான் இன்னைக்கு இதை பேச போறேன், நான் இதை பேசினா என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து மேபி இந்த ரியாக்ஷன் வரலாம், என் ஒய்ஃப் கிட்ட இருந்து இந்த ரியாக்ஷன் வரலாம், பட் நான் இதை பேசிதான் ஆகணும் அப்படின்னு போறப்போ
அவங்களோட ரியாக்ஷனுக்கும் நீங்க மென்டலி ப்ரிப்பேர் ஆக்கப்போ நீங்க காமா இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன, அவங்களோட எஃபோர்ட்ஸை வந்து அப்ரிஷியேட் பண்ண, அதர் பார்ட்னரோட எஃபோர்ட்ஸை வந்து அப்ரிஷியேட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க லஞ்ச் உங்க ஒய்ஃப் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ லஞ்ச் முடிச்சுட்டு, ஓகே நீ இன்னைக்கு ஸ்பெஷலா பண்ணி கொடுத்துருந்த, இது நல்லா இருந்துச்சு, இது சீக்கிரம் என் கொலீக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்களோட எஃபோர்ட்டுக்கும் நீங்க வந்து என்ன பண்றீங்க, அப்ரிஷியேட் பண்றப்போ ஓகே நான் பண்றதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு அப்படிங்கறது ஒரு கிரெடிட்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஒரு ஒருத்தரை வந்து நீங்க ஒரு கிரிட்டிசைஸ் பண்றீங்க அப்படிங்கறதே நீங்க ஒரு ரெக்வஸ்டா கூட வைக்கலாம். நீ வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்க அப்படிங்கிறதுக்கு பதிலா நீ இதை அப்படி பார்த்து பண்ணனா எனக்கு இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கறது நீங்க சொல்லலாம். இது ஒரு சின்ன டிப் என்னன்னா, கோல் வந்து என்ன அப்படின்னா இது கரெக்ட் இது தப்பு அப்படிங்கிறது இல்ல. அவங்களுக்கு அதை புரியணும், அவ்வளவுதான். அப்போ நம்ம எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது, புரியணுமா, அவங்க கரெக்ட் தப்புன்னு சொல்லணுமா. நெக்ஸ்ட் வந்து டாக்ஸ் கூட வந்து நம்ம ஈஸியா இது பண்ணலாம். எல்லா ரிலேஷன்ஷிப்லயுமே வந்து டிஃபிகல்ட்டான கான்வர்சேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மணி, பேரண்டிங், ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ், இல்லாட்டி நம்மளுக்கு அன்மெட் நீட்ஸ் இருக்கும், அன்ரிசால்வ் கான்ஃபிளிக்ஸ் இருக்கும், இல்ல இன்லாஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ப்ராப்ளம்ஸ் தான், ஆனா பேசியே ஆகணும் அப்படிங்கிற ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா, இதை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்றோங்கிறது தான் வந்து அது வந்து வாலை பில்ட் பண்ணதா இல்ல பிரிட்ஜஸை பில்ட் பண்ணதா அப்படிங்கிறது டிட்டர்மைன் பண்ணும். நம்ம ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து நம்ம பேசணும், நீ என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு வந்து நான் ரொம்ப நாளா அது யோசிச்சுட்டு இருக்கேன், ஒரு விஷயம் இருக்கு, நான் அது உங்களோட தாட்டை நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நான் பேசணும் அப்படிங்கறதே, ஐயோ இவ வந்து பேசணும், ஆபீஸ் முடிச்சுட்டு வந்தா பேசணுங்கிறாளே, என்ன பேசுவா அப்படிங்கிற ஒரு ஆன்சைட்டியை கிரியேட் பண்ணும். அதுக்கு பதிலாக நான் ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்கேன், உங்களோட தாட்ஸ் நான் கேட்கணும் அப்படிங்கிறப்ப அவங்களோட ஒப்பீனியனும் கேட்க போறாங்க. அப்போ சம்திங் கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படிங்கறது அதை பர்சனுக்கு ஃபீல் ஆகும். ஃபர்ஸ்ட் எப்பவுமே பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அண்ட் தென் டாக் லேட்டர் அப்படிம்பாங்க. எப்பவுமே வந்து நீங்க ஒரு கோவமா இருக்கீங்க, ஒரு டென்ஷன்ல இருக்கீங்க, இல்ல ஒரு ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்க, ஒரு டயர்டா இருக்கீங்க அப்படிங்கிறப்போ ஒரு புது கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க, ஒரு டிஸ்கஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நீங்க கொஞ்சம் காமா ரிலாக்ஸ்டா இருக்கப்போ ஒரு கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எப்பவுமே ஒரு சாஃப்ட் ஸ்டார்ட் அப். இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இது வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, அப்போ வந்து ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட கன்சர்ன், அப்புறம் ரெக்வஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்டு வேலை எல்லாம் செய்யறது எனக்கு பிடிச்சிருக்கு, பட் ஆனா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, இதுக்கு பதிலா நம்ம வேற ஏதாச்சும் பிளான் பண்ணலாமா, ஒரு மெய்ட் அரேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறப்போ, எனக்கு வந்து நான் டயர்டா இருக்கு, நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்றத நம்ம டிஃப்ரெண்டா சொல்றோம். ஸோ அதர் பர்சனுக்கும் அது ஈஸியா புரியுற ரிலேட் பண்ணிக்கலாம், இல்ல அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு கான்ஃபிளிக்ட் வருது ஒரு கான்ஃபிளிக்ட் வருது அப்படின்னா அந்த டைம்ல என்ன பண்ணலாம்னா, எனக்கு வந்து ரீஅஷ்யூர் பண்ணிக்கோங்க. நான் கான்ஃபிளிக்ட் இருக்கு அப்படிங்கிறது, நான் இந்த இடத்துல உன் மேல அப்செட்டா இல்ல, சம்திங் நான் இதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதை கிளாரிஃபை பண்ணிக்கணும், அதுக்காக தான் நான் இப்படி கேட்கிறேன் அப்படிங்கிறதையும் இது பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து நீங்க என்ன ஒரு இஷ்யூல இருக்கீங்களோ அந்த இஷ்யூவை பத்தி மட்டும் பேசுங்க. பழைய ரிசால்வான ஃபைட்ஸ், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், இல்ல 6 மாசத்துக்கு முன்னாடி அவர் மறந்த விஷயத்தெல்லாம் நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, இப்போ இருக்க இஷ்யூவை நம்ம விட்டுட்டு பழசதான் வச்சுட்டு இருப்போம் ஒழிச்சு, இன்னைக்கு இருக்க இஷ்யூக்கு வந்து சொல்யூஷனே கிடைக்காது. ஸோ எப்பவுமே வந்து நீங்க ஒரு விஷயத்த உங்க பார்ட்னர் கூட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ ஒரு டீமா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணணும் ஒழிஞ்சு 2 சைட்ல இருக்க டிபேட் மாதிரி நீயா நானா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. கான்ஃபிளிக்ட் வந்து ஒரு கான்டெக்ட் கிடையாது. நாம ஜெயிக்கிறோமா, அவங்க ஜெயிக்கிறாங்களா அப்படிங்கிறது கிடையாது. இது என்ன அப்படின்னா, ஒரு 2 பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப்ல இருக்கீங்க அப்படிங்கிறப்போ, நம்ம இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், இதை எப்படி நம்ம ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் நீ தப்பு அப்படிங்கிறதுக்கு பதிலா, நான் இதை பெட்டரா பாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ண, இது எனக்கு புரியல, சம்வேர் எனக்கு இது புரியறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இது சின்ன சின்ன டெக்னிக்ஸ் இருக்கு. இது என்ன, ஷிஃப்ட் ஃப்ரம் மீ வெர்சஸ் யூக்கு பதிலா அஸ் வெர்சஸ் த ப்ராப்ளம். நானா நீயா, நீயா நானா அப்படின்னு பாக்குறதுக்கு பதிலா நானும் நாங்க 2 பேரும் அந்த ப்ராப்ளம். அப்போ நம்ம அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு தான் பார்ப்போம் ஒழிச்சு நீயா நானா அப்படிங்கிறது பார்க்க மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 பேரும் நீங்க பேசிட்டு இருக்கப்போ எமோஷன்ஸ் வந்து பீக்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப என்னன்னா, அந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க, ஒரு டீப் பிரெத்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு பாஸ் எடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து நம்ம எமோஷன்ஸ் ஸ்பைக் ஆகும்போது டைம் அவுட் எடுக்கிறது தப்பு கிடையாது. சோ அதை வந்து மறுபடியும் வந்து இந்த பீக்ல போகாம நம்மளுக்கு வந்து காம் டவுன் பண்ண வைக்கும்.
அண்ட் தென் ஒரு திருப்பி இது நம்ம ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ரொம்ப சீரியஸாவே கூட பண்ணணுங்கிறதுல சம்டைம்ஸ் நம்ம ஹியூமரஸா பண்ணலாம், ஒரு சின்ன சின்ன டச்சோட பண்ணலாம், அது நம்ம 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் வச்சு பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்புறம் 2 பேரும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நான் கரெக்டா நீ கரெக்டா அப்படிங்கறது பார்க்கக்கூடாது. எப்பவுமே நான் தான் கரெக்டா இருக்கு அப்படின்னு பார்க்க கூடாது. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து இது முன்னாடி நீ இப்படித்தான் பண்ணுன, அப்ப நீ இப்பவும் அது நான் தான் பண்றேன், நீ அப்ப அதுதான் தப்பு அப்படிங்கறதுக்கு பதிலா அந்த பாஸ்டெல்லாம் விட்டுட்டு இப்ப என்ன இருக்கு, இதுல என்ன பண்ணலாம் அப்படிங்கறத மட்டும் பார்க்கலாம். ஆனா எப்பவுமே வந்து ஒரு 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 ஆர்குமெண்ட் வருது, அதை முடிக்கிறீங்க அப்படின்றதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சின்ன எப்பவுமே நான் இந்த ஆர்குமெண்ட் முடிச்சுட்டு நாங்க 2 பேர் சேர்ந்துட்டா ஒரு விஷயம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கோங்க. சோ அது இன்னும் நல்லா இருக்கும். நம்ம ஒரு ஆர்குமெண்ட்டை வின் பண்றோமா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. ஒரு ஆர்குமெண்ட்டை ஒரு ஆர்குமெண்ட்டை வின் பண்றதை விட நம்ம வந்து அதை பர்சனை வின் பண்றதா ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து இந்த நெக்ஸ்ட் வந்து என்ன, இப்போ நம்ம நிறைய இடத்துல வந்து நம்ம ஐ ஐ ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து அடுத்தவங்களை பிளேம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கும். அந்த இடத்துல ஐ ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணாம, சாரி, யூ ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணாம ஐ ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுங்க. அண்ட் தென் இது இந்த இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து என்னன்னா, நம்ம கம்யூனிகேஷனால வர கேப்ஸ் பிரிட்ஜ் பண்றதுக்கான சின்ன சின்ன டெக்னிக்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவ் அண்ட் ரிஃப்ளெக்டிவ் லிஸ்னிங். இது என்னன்னா, நம்ம லிசன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறது அவங்க ஒருத்தர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அவங்க பேசுனதை ரிப்பீட் பண்றதும் இல்ல சம்மரைஸ் பண்றது அப்படிங்கறதெல்லாம் சம்மரைஸ் பண்றது. நெக்ஸ்ட் வந்து யூ ஸ்டேட்மெண்ட்க்கு பதிலா ஐ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் வேலிடேஷன். அவங்களோட ஃபீலிங்ஸ் ஈவன் தோ அவங்க சொல்றத டிஸ்அக்ரி பண்ணினாலும் அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறத அக்னாலேஜ் பண்ணுங்க. அண்ட் தென் வந்து மைண்ட்ஃபுல் டைமிங்ஸ்னா என்ன, மைண்ட்ஃபுல் டைமிங்ஸ்னா என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு டென்ஷனா இருக்கப்போ பேசாம, ஒரு டயர்டா இருக்கப்போ பேசாம, காமா இருக்க டைம் நீங்க என்ன எப்போ பேச போறீங்கிற டைமை வந்து மைண்ட்ஃபுல்லா சூஸ் பண்ணுங்க. அண்ட் தென் நான் வெர்பல் அவேர்னஸ். நம்ம பேசும்போது நம்மளோட டோன், போஸ்டர், ஐ கான்டாக்ட், கம்யூனிகேஷன், இது எல்லாம் தான் வந்து இந்த டோன், போஸ்டர், ஐ கான்டாக்ட் எல்லாம் தான் நம்மள வந்து நம்ம பேசுற வேர்ட்ஸை விட அதிகமா கம்யூனிகேட் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறோம், ஒண்ணு சொல்றாங்க, அதுக்கு நம்ம ஒரு ஃபீட்பேக்கா கொடுக்குறோம் அப்படின்னா அது ரொம்ப வந்து ஒரு இதா நெகட்டிவ் வேல கொடுக்காம ஒரு கைண்ட்னஸோட நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எவ்ரி வீக் வந்து ரெகுலர் செக்இன்ஸ் இருக்கணும். எப்படின்னா ஒரு எவ்ரி வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு 2 பேருக்கு அப்புறம் இந்த வீக் எப்படி போயிட்டு இருந்திருக்கு, என்ன எப்படி இருக்கு அப்படிங்கறதுலாம் வந்து அப்டேட் கேட்டுட்டே இருக்கணும். எப்படி நம்ம ஒர்க்ல வந்து எவ்ரி வீக் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்றோமோ, ஒரு கப்பல் இருக்காங்க அப்படின்னா எவ்ரி வீக் அந்த வீக்ல என்ன நடந்துச்சு, நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேனா, இல்ல நான் வந்து நான் இந்த டைம்ல வந்து நல்ல பெட்டரா ஃபீல் ஆகல, இந்த பையனோட இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ண, இன்லாஸ் கூட இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ண, இதெல்லாம் இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கறத கம்யூனிகேட் பண்ணுங்க. மேபி வீக் டேஸ்ல உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண டைம் இல்லைனாலும் வீக்கெண்ட்ஸ்ல வந்து நீங்க கம்யூனிகேட் பண்ணலாம். ஒரு சின்ன எக்ஸசைஸ், சின்ன சின்ன எக்ஸசைசஸ் எல்லாம் இருக்கு. எப்படின்னா நீங்க வந்து ஒரு ஆக்டிவ் லிசன் பண்ணணும் அப்படிங்கிறப்போ ஒரு 3 மினிட்ஸ் வந்து அதர் பர்சன் வந்து கண்டிப்பா லிசன் பண்ணணும். இன்னொரு பர்சன் வந்து அது முடிச்சதுக்கு அப்புறம் அது வந்து சம்மரைஸ் பண்றது. ஸோ இது வந்து ஒரு டெய்லி ஒரு 3 மினிட்ஸ், ஒரு பர்சனுக்கு 3 மினிட்ஸ் எடுத்தீங்கன்னா 2 பர்சனுக்கு 3 மினிட்ஸ், இன்னொருத்தருக்கு 3 மினிட்ஸ் அப்படிங்கிறப்போ லிசன் பண்ற அது சம்மரைஸ் பண்றதுக்கு 2 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். ஆனா டெய்லியும் ஒரு இப்ப இருக்க கப்பல்ஸ்ல வந்து டெய்லி வந்து நம்ம மணிக்கணக்கா உட்கார்ந்து பேச முடியாது. பட் ஆனா 10 மினிட்ஸ் அப்படிங்கிறது உட்கார்ந்து பேசலாம். அந்த 10 மினிட்ஸ்ல 3 மினிட்ஸ் வந்து ஆக்டிவா ஒருத்தர் லிசன் பண்றதும் ஒருத்தர் சொல்றதும் இருக்கணும். அடுத்த 2 மினிட்ஸ் வந்து சம்மரைஸ் பண்றதா இருக்கணும். நெக்ஸ்ட் 3 மினிட்ஸ் அதர் பர்சன் பேசுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டெய்லியும் கம்யூனிகேஷன் வந்து இருக்கும். அந்த கேப்ஸ் வந்து இருக்காது. ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வேர்ட்ஸ் மட்டும் கிடையாது. இட்ஸ் அபவுட் கனெக்ஷன், கியூரியாசிட்டி அண்ட் கேர். ஒவ்வொரு கம்யூனிகேஷனுமே வந்து எய்தர் வந்து அந்த பிரிட்ஜஸை வந்து பில்ட் பண்ணும், இல்ல ஒரு வாலை கிரியேட் பண்ணும். நீங்க பேசுறது பிரிட்ஜை கிரியேட் பண்ணதா, வால் கிரியேட் பண்ணதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ரிலேஷன்ஷிப்ல நான் கரெக்டா நீ கரெக்டா அப்படிங்கறத விட இந்த இதுல நம்ம எப்படி கரெக்டா நம்ம எடுத்துட்டு போகணும், நம்ம எப்படி கனெக்டடா இருக்கணும், எப்படி 2 பேத்துக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை பில்ட் பண்ணணும் அப்படிங்கறதான் கோலா இருக்கணும். யாரு கரெக்ட்ங்கிறது கோலா இருக்கக்கூடாது. தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் நீங்க கேட்கலாம் இப்போ.
யூ ஸோ மச் மேடம். நல்லா இருந்தது. ஆக்சுவலா தேங்க்யூ வந்து சார். நிறைய ஷேர் பண்ணியிருந்தீங்க. எல்லாரையும் அன்மியூட் பண்றேன். ஃபைனலா நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன். ஓகே அந்த சார். கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே கடைசியா சார். நான் கேட்கறேன். எல்லாருமே அன்மியூட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ பேர்ட், ராணி, மாசிலாமணி சார், வெங்கட், ஸ்ரீபிரியா, சுமதி. நீங்க என்ன டவுட் கேட்கலாம். அன்மியூட் பண்ணி டவுட் கேட்கலாம். எனக்கு என்ன டவுட் இருக்கா? டவுட்டே இல்லையா? மௌனம் சம்பந்தமா? ஹலோ பேசுங்க சார். ஹலோ வணக்கம் மேடம். சொல்லுங்க மேம். நல்லா இருந்தது மேடம். கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ தேங்க்யூ மச். மேம். மிக்க தேங்க்யூ நன்றி. மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. கொஸ்டின்ஸ் இருக்கா? சரிங்க மேடம், நானே ஒரு கேள்வி கொஸ்டின் கேட்கறேன். சாரி சார். கேளுங்க. மேம் செஷன் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். மேம் நீங்க ஸோ கப்பலோட கம்பேட்டபிலிட்டியில பேரண்டிங் இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஆமா, இப்ப கண்டிப்பா. இப்ப அம்மா வந்து ஒரு குழந்தைக்கு இது நல்லதுன்னு சொல்லும்போது அப்பா வந்து அப்படி இல்ல அப்படின்னு இருக்கிறதோட பேக்ட்ராப் என்னவா இருக்கும் மேம்? ஏன்? கண்டிப்பா. இப்போ நீங்க கேக்குறது நிறைய ஃபேமிலிஸ்ல வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து அப்பா வந்து ஒரு கரெக்ட் அப்படிங்கிறப்போ அம்மா தப்பு, இல்ல அம்மா கரெக்ட் அப்பா தப்பு அப்படிங்கிறப்போ ஒரு குழந்தைக்கு வந்து பேரண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் உலகம் அப்படிங்கிறது. அந்த பேரண்ட்ஸ் வந்து ரெண்டு பேரும் இது கரெக்ட் இது தப்புன்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்து கிரியேட் ஆகும்ல. அம்மா சொல்றாங்க, அம்மா சொல்றது எல்லாமே கரெக்டா தான் இருக்கும், ஏன்னா அம்மா மேல பெரிய நம்பிக்கை இருக்கு. அதே இது அப்பா தப்புங்கிறாங்க. அப்ப அந்த குழந்தைக்கு எது மேல ஒரு நம்பிக்கை வரும்? எதையுமே நம்ப முடியாது. எஸ் மேம், அடிஷனலா நான் ஒன்று ஆட் ஒரு பண்ணிக்கிறேன். கன்ஃபியூஷன் பண்ணுங்க. எஸ் மேம். எஸ்பெஷலி சிங்கிள் சைல்டா இருக்கும்போது இது ரொம்ப அதிகமா பாக்குறேன் மேம். ஏன்னா அந்த அம்மாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பையன்தான், அப்பாவுக்கும் பாத்தீங்கன்னா சோ ரெண்டு பேர்த்தோட ஃபோக்கஸும் அந்த குழந்தை மேலேயே இருக்கு. அட் த சேம் டைம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது அது எப்படி மேம் அந்த குழந்தை எப்படி ட்ரை பண்ணி எடுத்துட்டு போறது? ஆர் இதை எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். கண்டிப்பா மேம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது, நீங்க ஒரு விஷயத்த வந்து குழந்தைகிட்ட சொல்றீங்க அப்படிங்கிறப்போ அதை வந்து உங்க ஹஸ்பண்டோ ஒரு பார்ட்னர் யாரோ ஒருத்தர் வந்து இது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. மேபி அந்த டைம்ல வந்து உங்க ஹஸ்பண்ட் நீங்க சொல்றீங்க, உங்க ஹஸ்பண்ட் வந்து அத இல்ல அப்படின்னு அதுக்கு கம்ப்ளீட்லி வேற விதமா சொல்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஏன் அதை சொல்றாரு அப்படிங்கறது கூட நீங்க பாத்துக்கோங்க. இல்ல கம்ப்ளீட் அது அவர் சொல்றதுக்கு ஏதாச்சும் ரீசன்ஸ் இருக்கலாம், அவரோட சைட்ல ஒரு வேலிடேஷன் கொடுக்கலாம். நீங்க அப்பவே நீங்க கேட்கலாம், இல்ல இந்த இது நான் இப்படிதான் யோசிக்கிறேன், நீ ஏன் இப்படி சொல்ற அப்படிங்கறது கேட்கலாம். அது வந்து உங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்க ஈகோனால சொல்றாரா, இல்ல அந்த பாயிண்ட் உண்மையாலுமே வேலிடா இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு காயினுக்கு எப்படி ரெண்டு சைடு இருக்கோ, ஒரே விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயத்து மேல நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும். பெர்ஸ்பெக்டிவ் டிஃபர் ஆகும். அப்போ நீங்க சொல்றதும் கரெக்டா இருக்கலாம், உங்க ஹஸ்பண்ட் சொல்றதும் கூட ஒரு சில டைம் கரெக்டா இருக்கலாம். அவர் என்ன எனக்கு கரெக்டா அது என்ன சிச்சுவேஷன் சொன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். பட் பரவாயில்ல, நீங்க அதுல அட்ரஸ் பண்ண முடியலன்னா ஓகே. பட் ஆனா ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கலாம்ல. நீங்க பாக்குற விதம். அப்போ அவரோட பெர்ஸ்பெக்டிவ் ஏன் அப்படிங்கறது குழந்தை முன்னாடியே கேளுங்க. சிம்பிள் மேம். இப்ப டிவி பாக்குறதுங்கிறது இப்ப கேஜெட்ஸ் அவர் ரொம்ப அதிகமா பாப்பாரு. அவரோட ஹேபிட்டே அதுதான் ஸ்டார்டிங்ல இருந்தே. அப்ப பிலிம் பாக்குறது, அவரோட ஃப்ரீ டைம் எல்லாமே கேஜெட்ஸ்ல இருக்கும்போது அதை பார்த்து குழந்தை வளர்றான் அப்படிங்கிற இடத்துல நம்ம சொல்லும் போது அவரோட ஹேபிட் அதுவா இருக்கிற பட்சத்துல அவராலையும் மாத்திக்க முடியல. இதுல குழந்தை அஃபெக்ட் ஆகுது இல்லையா மேம்? கண்டிப்பா. அப்போ நீங்க பேரண்ட் நீங்க வந்து அவருக்கு ஹெல்தியான ஹேபிட்ஸ் மாடல் பண்ணலாம்ல. இப்போ வந்து ஒரு டைமிங் அப்படிங்கிறது குழந்தைக்கு நீங்க செட் பண்ணலாம். நீ ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன்னா ஒரு 1/2 hour நீ டிவி, நீங்க அந்த ஸ்கிரீன் டைம் அப்படிங்கறத சொல்றதுனால நான் அந்த பெக்குலரே எடுத்துட்டு வரேன்.
அப்போ ம். டிவி பாக்குறது உங்க 2 பேத்துக்கும் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு, ஸ்கிரீன் டைம்ல வந்து டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணலாம்னா, குழந்தைக்கு நீங்க ஒரு ம். டைம் டேபிள் மாதிரி செட் பண்ணலாம். நீ ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தேன்னா நீ வந்தோடனே ஹோம்ஒர்க் நீ சாப்பிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் ஆகும், ஹோம்ஒர்க் எழுது, கிளாஸஸ் போ. அதுக்கப்புறம் உனக்கு இந்த டைம் 5 to 6 6 to 7 இல்ல ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைமோ இல்ல வீக்கெண்ட்ஸ்ல ஒரு டைமோ இந்த டைம்ல நீ கண்டிப்பா நீ டிவி பார்க்கலாம். ஏன்னா இப்போ ம். டிவி பார்க்காம ஸ்கிரீன்ஸ் பார்க்காம குழந்தைங்க வளர்றது இல்ல. இப்போ நம்ம வந்து ஸ்கிரீன் கொடுக்கறது தப்புதான் இருந்தாலும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது என்னோட பையன் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் போறான். நான் பெருசா வந்து டிவியோ மொபைலோ காமிக்க மாட்டேன். ஆனா ம். ஒன்ஸ் அவன் ஸ்கூலுக்கு போறப்போ அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் அது இதெல்லாம் வந்து சொல்றப்ப என்னன்னா இவங்க லெஃப்ட் அவுட் ஆகுறாங்க. சோ அதுக்காக வீக்லி ஒன்ஸ் சாட்டர்டே சண்டேஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணது போக இந்த டைம்ல நீ டிவி பார்க்கலாம். ஹோம்ஒர்க் நீ சீக்கிரம் ம். முடிச்சிட்ட, கிளாஸஸ் போயிட்டு வந்துட்ட, அப்போ நீ இந்த ஹாஃப் அன் ஹவர் நீ பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்கலாம் அவங்களுக்கு. அப்போ அம்மாக்கு வந்து நம்ம டிவி பாக்குறது பார்க்கலாம், ஆனா இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் குழந்தைக்கும் வரும். டிவியும் ம். பார்க்காம இருக்க மாட்டாங்க. அவங்க டிவி பாக்குறதுக்கு இது முடிச்சுட்டு பண்றாங்கல்ல. அப்ப படிக்கிறதும் ம். முடிஞ்சிடும், அவங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் அவங்க டிவி பார்க்க போறாங்க. அது ஒரு ரொட்டீனா இது பண்றப்போ அவங்களுக்கு அது டிசிப்ளினா செட் ஆயிரும். டிவி ம். பாக்குறது ஓகே அப்பா மேம். பார்த்தாலும் அது தப்புதான் அப்படிங்கிறது குழந்தைக்கு புரிய வைங்க. சோ அப்பா வந்து மொபைல் பாக்குறாரு அது கரெக்ட் தான் அப்படிங்கிறது இல்லாம அப்பா மொபைல் அப்பா மொபைல் பாக்குறதும் தப்புதான். சோ அப்பா மொபைல் பாக்குறனால மேபி சுமத்தி உங்களோட இது மியூட் இதாகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்ப கேக்குதுங்களா? சாரி. சோ அவங்க குழந்தைக்கு நீங்க புரிய வைக்கலாம். அப்பா மொபைல் பாக்குறதும் டிவி பாக்குறதும் தப்புதான். அப்பாட்ட மொபைல் பாக்குறதுனாலதான் உங்க கூட இப்ப வந்து விளையாட முடியறது இல்ல. சோ அப்பா கம்மி பண்ணணும் அப்படிங்கறதையும் குழந்தைக்கு புரிய வைங்க. மேம் இங்க ஒரு கொஸ்டின். இப்ப ஒரு பேரண்டா அப்பாவை விட்டு கொடுத்து அந்த குழந்தைகிட்ட அப்படி பேசலாமா? அது கரெக்டா? நீங்க அப்பா கிட்ட பேச அப்பா பண்றது தப்பு தானே? தப்புதான். பட் அது அப்பா தப்புன்னு நம்ம பிளேம் பண்ற மாதிரி அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாமா குழந்தைகிட்ட? இல்ல அவங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மேபி வந்து அப்பா எல்லா டைமும் பாத்துட்டு இருக்க போறது இல்ல. தப்பு இப்போ வந்து உங்க குழந்தை வந்து அப்பா மொபைல் பாக்குறாருல, நான் ஏன் பார்க்க கூடாது அப்படின்னு கேக்குறப்ப நீங்க அதை சொல்லலாம். இல்ல அப்படிங்கிறப்போ அப்பா ஆபீஸ் விஷயமா பாத்துட்டு இருக்காரு, அது அப்பா முக்கியமான ஒரு விஷயங்கிறதையும் நீங்க சொல்லணும். அப்பாவை நீங்க பேடா ப்ரொஜெக்ட் பண்ண சொல்லல. அப்பா பண்ற ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னா தப்புங்கிறது சொல்லலாம்ல. அப்பா எஸ் மேம். பண்றதுனால அது கரெக்ட்னு ஆகாதுல்ல. நிறைய இடத்துல அப்பா வந்து அப்படி சிகரெட் குடிக்கிற அப்பா இருப்பாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ற அப்பா இருப்பாங்க. அப்ப அது தப்புன்னா நம்ம தப்புன்னு சொல்லிதானே குழந்தைக்கு வளர்த்தணும். எஸ் மேம். அதுக்குன்னு அப்பா தப்பானவர் ஆக மாட்டாரு. அப்பா பண்ற ஒரு ஹாபிட் தப்பான ஹாபிட்டா இருக்கு. தேங்க்யூ மேம். சுமதி மேடம், ஆக்சுவலி வந்து தேங்க்யூ சோ மச். ஃபர்தர் டீடைல் வேணா என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, எனக்கு கால் பண்ணுங்க மேடம், நான் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். 7 நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே சார். 7550 1 செகண்ட். 75550 250 250 425. 425. ஓகே சார், தேங்க்யூ. மேம் நீங்க எதனால நீங்க கால் பண்ணுங்க, நம்ம பர்சனலா உங்களுக்கு நிறைய சினாரியோஸ் இருக்கு, நீங்க பேசினா தாராளமா நீங்க பேசலாம் மேம். யா தேங்க்யூ மேம். ஓகே யா பை. தேங்க்யூ மேம். ஃப்ரீ பேர்டுன்னு யாரோ இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிக்கிட்டே நீங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. ஏன்னா கொஸ்டின்ஸ் தான் கேளுங்க. நேமே ஒரு டாபிக்கே நேமே வந்து ஃப்ரீ பேர்டுன்னு வச்சிருக்கீங்க, யார் அது? அன்மியூட் பண்ணி பேசலாமே. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வேற எதுனா கொஸ்டின்ஸ் இருக்கா? சரி, ஓகே மேடம். ஃபைனலா நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கறேன், ஓகேங்களா? நீங்க எடுத்த டாபிக் வந்து கோவம் வருது வந்து நல்லதா கெட்டதா? சார் கோவங்கிறது எப்படி ஒரு அழுக வருதோ, ஒரு சிரிப்பு வருதோ, அதே மாதிரி கோவங்கிறது ஒரு எமோஷன் தான். பட் நம்ம கோவத்தை எப்படி காமிக்கிறோங்கிறதா கரெக்டா தப்பாங்கிறது இருக்கு. சடனா இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு சினாரியோ சொல்றேன் சிம்பிளா. இப்போ ஃபேமிலில இருக்காங்க, எல்லாமே இருக்கு. எப்படி சொல்றது, இப்போ சடனா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க, சடனா ஒரு பீக்குக்கு போறாங்க, ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா பஸ்ட் ஆயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பஸ்ட் ஆகிற டைம்ல நிறைய விஷயத்த வந்து கம்பேர் பண்ணி
கத்துறது, அப்படியே வேற மாதிரி திங்கிங்ல இருக்கிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல ஒருத்தவங்களுக்கு இருக்கு. அதுக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? அப்போ அவங்க கோவப்படுறாங்க அப்படிங்கிறப்போ ஏன் கோவப்படுறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த கோவப்படுற பர்சனுக்கு வந்து அது எப்படி எஃபிஷியண்டா ஹேண்டில் பண்றது, இல்ல அவங்களுக்கு மேபி அந்த நம்ம பேசிட்டு இருக்கனால அவங்க கோவப்படுறாங்களா, எந்த விஷயம் அவங்களை ட்ரிகர் பண்ணுச்சு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். ஏன் கோவப்படுறாங்கிறது ஒண்ணு இருக்குல்ல சார். கரெக்ட் கரெக்ட். மேபி அவங்க அவரால வந்து புலி பண்றது. அதுதான் விஷயம். அவரால போய் பேசவும் முடியாது. நல்லா ஜோவிலா பேசுவா போல, என்ன ஒரு விஷயம் செய்யும் போது சடனா ட்ரிகர் ஆனாரு அப்படின்னா என்ன வருது வாயில தெரியாது, என்ன பண்றாருன்னு அவருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு பஸ்ட் ஆயிடுவாரு. அப்படி பர்ஸ்ட் ஆகும்போது ஆப்போசிட்ல இருக்க, இப்ப நீங்க சொல்ற மாதிரி நீங்க பாக்குறப்போ அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாரு, வார்த்தைகள் யூஸ் பண்றாரு அப்படின்னா அதர் பர்சனுக்கு என்ன ஆகும்? இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, நம்ம யாருமே அவர்கிட்ட போய் பேச முடியாது அப்படிங்கிறது. எவ்வளவு ஜோவியலான ஒரு பர்சனா இருந்தாலும் அவர் எப்ப வேணாலும் அவரோட கோவம் வந்து வரலாம். வரப்போ என்ன வேணாலும் அவர் பேசலாங்கிறப்போ யார் அவர்கிட்ட போய் பேசுவாங்க? எவ்வளவு நாள் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப க்ளோஸான சர்க்கிள் இருக்காங்க, நம்ம ஃபேமிலி மெம்பர்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்காக பேசுவோம். எல்லா டைமும் அந்த இது வராதுல்ல. அப்போ அதர் பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவர்கிட்ட பேசுறதோ, அவர்கிட்ட இருக்க கனெக்ஷனோ கம்மி பண்ணிக்குவாங்கல்ல. அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. எப்படின்னா, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு க்ளோஸ் சர்க்கிள் ஃப்ரெண்டு நல்லா பேசிட்டே இருக்கும் போது இன்னைக்கு ஒரு சைட் விசிட்டிங்காக போகும்போது சடனா பஸ்ட் ஆயிட்டா போல. நீ என்னோட ப்ரொஃபஷனலே பார்த்து இன்னைக்கு நல்லா க்ளோஸ், எப்படி சொல்றது, அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கிற இடத்துல சடனா பஸ்டா என்னையே எதிரில நின்று ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணி விட்டுற மாதிரி. இப்போ அவரு ட்ரிகர் ஆகிறதுலாம் நம்மளே ட்ரிகர் பண்ணிடுறாரு. சோ அந்த இதுவை வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறப்போ, நெக்ஸ்ட் டைம் நீங்க நல்லா பேசிருக்கீங்க, 2 பேரும் காமா இருக்கீங்க, நீங்களும் காமா இருக்கீங்க, அவரும் காமா இருக்குங்கப்போ, அன்னைக்கு நம்ம நல்லா தானே பேசிட்டு இருந்தோம், என்ன ஆச்சுடா சடனா நீ இப்படி ஆன, என்ன ஆச்சு, சடனா இப்படி பேசுனீங்க, இப்படி பேசுறப்போ என்னால உங்க பக்கத்துலயே நிக்க முடியல, என்னால திருப்பி உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு ஒரு பயமா இருக்கு அப்படிங்கறது நீங்க அக்னாலேஜ் பண்ணீங்கன்னா அவரோட இது வந்து அவர் அதை உணர்றாரா இல்லையா அப்படிங்கறது பொறுத்து இருக்கும். ஏன்னா நம்ம என்ன பண்றோங்கிறதா நம்ம கண்ட்ரோல் இருக்கு. அவங்களோட அடுத்தவங்களோட பிஹேவியர் நம்ம கண்ட்ரோல் இல்ல சார். இப்போ அவர் உணர்ந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க ஃபேமிலி சர்க்கிள்ல. எக்ஸாம்பிள், அந்த டைம் பீக் ஆனாரு அப்படின்னா சம்திங் அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க சொல்றது என்னன்னா, பேசுறது கிடையாது, தனியா போயிடுறது, அப்படியே ஒரு எப்படி சொல்றது, ஐடி ஒர்க், பிசினஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டம் நாலேஜ்ல இருக்கிறவங்க ஃபுல் ப்ரெஷர்ல இருப்பா போல. ஃபேமிலி கூட டைம் ஃபுல்லா 365 நாளும் சிஸ்டத்திலேயே உட்காந்துட்டு சொன்னா உட்காந்து வேலை பார்ப்பா போல. எதனா ஒரு சொசைட்டில செய்யும் போது, என்ன ஒரு பில்டிங் கட்டும் போதோ, ஏதோ ஒரு விஷயத்துல ஏன்னா சொசைட்டில செய்யற இடத்துல சின்ன விஷயமானாலும் ட்ரிகர் ஆயிடுறா போல. சார் அவருக்கு வந்து கவுன்சிலிங் இன்னும் பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க நம்ம ஏன்னா ஃபேமிலி மெம்பர் நீங்களும் பேசி பார்த்திருக்கீங்க, ஃபேமிலி மெம்பர்ஸும் ரிப்பீட்டடா சொல்றாங்க, அந்த பிஹேவியர் சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னா சம்வேர் அவருக்கு வந்து ஏதோ ஒண்ணு உள்ள ஹர்ட் ஆயிட்டு இருக்கு, ரிப்பீட்டடா வரப்போ அது எமோஷன்ஸ் வந்து அவரால் மேனேஜ் பண்ண முடியல, இந்த எமோஷன்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்றதுக்கு அவர் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணா அவருக்கு இன்னுமே பெட்டரா இருக்கும். ஏன்னா நீங்களும் நானும் பேசுறதை விட அவருக்கு என்ன இஷ்யூ, எதனால அவர் கோவப்படுறாரு அப்படிங்கறது அவரா பேசினாதான் அவருக்கு என்ன வேணுங்கிறது பேச முடியும், அவர் என்ன பண்ணலாங்கிறதையும் பார்க்க முடியும்ல. கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன். ஆக்சுவலி நீங்க ட்ரை பண்ணுங்க சார். அண்ட் நம்ம வந்து நீங்களும் இப்ப நம்ம as a ஃபேமிலி மெம்பர்ஸா, as a வெல் விஷர்ஸா நீங்களும் அவங்க வந்து இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு, நீ இப்படி பேசுறதுனால உங்ககிட்ட நீ வந்து என்ன ஷட் டவுன் பண்ற. நான் முன்னாடி சொன்னல சார், ஸ்டோன் வாலிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தேன். இந்த ஸ்டோன் வாலிங் வந்து வரப்போ என்ன, ஸ்டோன் வாலிங் மாதிரி ஷட்டிங் டவுன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. நம்ம ஒரு ஆப்போசிட்ல நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ அதர் பர்சன் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ்லயோ ரொம்ப அப்யூசிவாவோ ஹை பிச்லயோ பேசும்போது என்ன ஆகும்னா இன்னொரு பர்சன் வந்து ஷட் டவுன் ஆயிடுவாங்க, அவங்களால எதுவுமே பேச முடியாது. அந்த ஒரு ஸ்டேட் தான் வந்து நீங்க சொல்ற ஒரு பர்சன் வந்து அடிக்கடி கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்ட். ஹேண்டில் பண்ண முடியல, அதுதான் விஷயம். இத்தனைக்கு மல்டி விஷயம் இப்போ நான் செய்யறதோட அதிகமா செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ நான் செய்யறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. பிசினஸ்ல சொசைட்டில செய்யறது என்ன தாண்டி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கா போல. என்னோட வந்து ஒரு படி மேலனே சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கிற ஆளு இதனால வந்து டவுன் ஆயிட்டே வரா போல. சார் அப்ப அவருக்கு வந்து மேபி வந்து அப்பப்போ அந்த எல்லா இடத்துக்குமே வந்து ஒரு லிமிட் தான் இருக்கும், நம்ம வந்து இவ்வளவுதான் செய்ய முடியும் அப்படிங்கிறது. நீங்க சொல்றது பார்த்தா அவர் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு வந்து பர்ன் அவுட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். எல்லா இடத்துக்குமே ஒரு த்ரெஷோல்ட் பீக்குக்கு மேல வந்து தாங்க முடியாதுல, அந்த இடத்துல ஒரு எமோஷன் வந்து பர்ஸ்ட் ஆகுது.
அவ்வளவு நாள் நீங்க நேத்து அவங்க கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கப்போ அந்த இன்சிடென்ட் வந்து நீங்க பேசிட்டு இருந்த இன்சிடென்ட்னால இருந்திருக்காது. முன்னாடி இருந்து பென்டப்பான எமோஷன்ஸ்னால வந்த வெளிப்பாடுதான் வந்து நீங்க பேசிட்டு இருக்கும்போது சடனா ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வருது. அது ஃபுல்லா வல்கனா மாதிரி வெடிச்சிருது. கண்டிப்பா அது எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. அதுதான் மெயின் ரீசன். அதனால அதுதான் யோசிச்சு பார்த்தேன். நீங்க சொன்ன விஷயத்துக்கும் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா பேசும்போது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் ஃபேமிலியா இருந்தாலும் எல்லாமே ஒண்ணுதானே. ஆமா சார். எல்லாமே ஒரு டைம் வரைக்கும் தான் வந்து இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து எதுவுமே வந்து ஃபேமிலிலேயே இருக்கிறவங்களே வந்து எத்த செகண்ட் வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போகுது. சோ நம்ம பிசினஸ் ரீதியா இருக்கும் போது என்னடா இது இப்படி பழகிறோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொண்டு இருக்கோம். அதுதான். ஆமா சார். இப்ப பிசினஸ் ஆகுது வேற எந்த விதத்துல நம்ம போய் பேசுறோம் அந்த இது வந்து இதாகுது அப்படின்னா நான் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவோம், இவங்க கிட்ட போனாவே பிரச்சனை ஆகும், இவர்கிட்ட நம்ம போய் ஒரு டீலிங் பேசினா ப்ராஃபிட்டை விட இவருக்குனால வர டென்ஷன் அதிகம் அப்படிங்கறதும் எப்ப எப்ப என்ன எந்த மாதிரி பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிரும்ல. அது வந்து அவரோட பிசினஸ்க்கோ அவரோட பர்சனல் இதுக்குமே நல்லது கிடையாதுல்ல. தேங்க்யூ சோ மச். ஆக்சுவலா வந்து ஒரு சில இன்சிடென்ட் இன்னைக்கு நானே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்டும் அவ்வளவு க்ளோஸா இருந்தவரே நம்ம இந்த அளவுக்கு இது பண்றாரு அப்படின்னும் போது யோசிக்கவே முடியல. சார் அது வந்து நீங்க அந்த இடத்துல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க பேசிட்டு இருந்தனால அவர் வந்து அந்த அப்பர்ஸ்ட் ஆகல. அவருக்கு ஏதோ ஒரு இதை வந்து உள்ள இருந்து ஃபீலிங்ஸ் வந்து உள்ள இருந்து பெயிண்டப் ஆயிருந்திருக்கு. உங்ககிட்ட வெடிச்சிருக்காரு. அவர் வந்து உங்க மேல இருந்த கோவத்தினாலேயோ அது நீங்க இருந்தனால அது கிடையாது. உங்க இடத்துல வேற யாராச்சும் இருந்திருந்தாலும் மேபி அந்த மாதிரி ஒரு எமோஷனல் அவுட்பர்ஸ்ட் வந்து நடக்குது. யாரா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும், அந்த பர்சன் எப்படின்னா ஒரு சின்ன விஷயமா இருக்கும். நேம் நான் மென்ஷன் பண்ண விரும்பல. சின்ன விஷயமா இருந்தா கூட நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க. சின்னதா என்ன ட்ரிகர் பண்ற மாதிரி இருந்தாங்கன்னா சடனா பஸ்டட் ஆவா போல, கத்துவா போல, சண்டை போடுவா போல, அடுத்த செகண்ட் தண்ணி தரையா ஊத்தும் கண்ணுல இருந்து. திருப்பி வெண்ட் அவுட் பண்ணுவா போல, அப்படியே சைலண்ட் ஆயிடுவா போல. ஆனா ஸ்லீப்பிங் வந்து கம்மி. அவருக்குள்ள நிறைய எமோஷன்ஸ் வந்து உள்ள தேக்கி வச்சுட்டு இருந்திருக்காரு. அவருக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் ட்ரை பண்றேன். எமோஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வெளியே வரக்கு கவுன்சிலிங் இருந்தா அவருக்கு பெட்டரா இருக்கும். நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். கவுன்சிலிங் சொல்லாம நம்ம கூப்பிட்டு வந்து என்ன பண்ண முடியுமான்னு பாக்கணும். அதுதான் விஷயம். டைரக்டா. தேங்க்யூ. சாரி ரொம்ப நேரம் இழுத்துட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதோ பர்சனல் கேள்வி கேட்டு. இல்ல ஆக்சுவலி இன்னைக்கு கொஞ்சம் ட்ரிகர் ஆயிருச்சு. அதுதான் விஷயம். அவர் பண்ண விஷயத்துக்கு ரொம்ப தேங்க்யூ. முடிச்சுக்கலாம். ஏன்னா நம்மள பாதிக்கிற விஷயங்களை பத்தி தானே நம்ம கேட்போம். கண்டிப்பா. தேங்க்யூ சோ மச். நான் லைன்ல. தேங்க்யூ.